வணக்கம். முதல்ல இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் நம்ம பேசுவோம். ஓசியில் ஒன்று கொடுக்கும்போதே யோசிச்சுருக்கணும், பின்னாடி நம்மளுக்கு ஆப்பு வைப்பாங்கன்னு. கொடுக்கும்போது போய் நல்ல சுகமாக க்யூவில் நின்று வாங்கிட்டு வந்துட வேண்டியது. அப்புறம் இப்போ வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் கடங்காரங்கன்னு சொல்லும்போது கட்டித்தானே ஆகணும். நான் எனக்காக 1 ரூபா கூட இது வரைக்கும் கடன் வாங்கினது இல்லைங்க. இப்போ நான் 1 லட்ச ரூபாய்க்கு கடங்காரியாமா. இனிமேல் ஏதாவது இந்த ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறது எங்கேயாவது வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆமாம், கேட்டீங்களா? ஓசியா, அதாவது இவங்கெல்லாம் யார் தெரியுமா? அதாவது சிக்னலில் ஏசி காரில் சொகுசாக உள்ளே உட்காந்துக்கிட்டு ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்துக்கிட்டு இந்தியாவே இப்படி தான் ஸோ டர்ட்டி அப்படின்னு சொல்லி எலைட் பாலிட்டிக்ஸ் பேசுகிறாங்கல்ல, அந்த குரூப் தான் இவங்க. இந்த அம்மா சொல்கிறது கேட்டிங்களா? நான் எனக்காக கூட 1 ரூபா கூட கடன் வாங்கினதில்லை அப்படின்னு. நீங்கள் ஏமா கடன் வாங்க போகிறீங்க? நீங்கள் தான் தலைமுறையாக படித்து ஆதிக்கம் செலுத்தி நிறைய சொத்து சேர்த்து வச்சுருப்பீங்களே, உங்களுக்கு எது கடன்? இந்த அம்மா பேசினாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் பார்ப்பனியம். பார்ப்பனியம் அப்படிங்கிறது சாதி கிடையாது. ஒடுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, அதிகார வர்க்கத்தால் புறக்கணிக்கப்பட்ட மக்களோட குரலை நசுக்கிறது இல்லையா? தான் ரொம்ப எலைட்டானவன், தான் ரொம்ப புனிதமானவன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை சாதாரண மக்கள் மேலே திணித்து அவங்கள நசுக்கிறதுக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் பார்ப்பனியம். இதுதான் மாடர்ன் சனாதனம். இந்த கர்மத்தை தான் நாங்கள் பல வருஷமாக ஒழிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு குரூப் என்ன பண்ணுது தெரியுமா? சனாதனத்தை கொண்டு வந்து ஆன்மீகத்துக்குள்ளேயும் பார்ப்பனியத்தை கொண்டு வந்து ஒரு சாதி உள்ளே அடைச்சி பாருங்க நம்மளையெல்லாம் எதிர்க்கிறாங்க, நம்மளையெல்லாம் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூவிக்கிட்டு சாதாரண மக்கள்கிட்டையும் இந்த பிம்பத்தை அப்படியே கட்டமைக்க பார்ப்பாங்க. இந்த அம்மா பேசுகிறது எங்கேயோ கேட்க மாதிரி இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இதை பார்த்துட்டு வாங்க. பசியோட இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் சார் தெரியும். 2 கனெக்ட் ஆகுதா? இதுதான் இந்த மாதிரி எலைட் பாலிட்டிக்ஸ் பேசுகிறாங்கல்ல, பெரிய புத்திசாலி மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றே தான் சொல்லணும்னு தோணும். அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப பிளட்